Hi friends, welcome back to BirlasParvai. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நீங்க என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட், ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர் தான். அதுவும் ரெட்மியோட சார்ஜபிள் டைப்ல இருக்கிற ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர், ரொம்ப மினியேச்சரா இருக்கிற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத லைவா வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட கான்ஃபிகரேஷனை பற்றி நம்ம பார்த்துடலாம். இங்கே உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து ப்ரீசெட் ஆப்ஷன்ஸோடு உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் டைப் சி சார்ஜிங் போர்ட்டில் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். டைப் சி அப்படிங்கிறது நம்ம கார்லேயும் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் நம்மளோட மொபைல் சார்ஜரை வச்சு உங்களால் இதை சார்ஜ் பண்ண முடியும். 2000 mAh பேட்டரியோட உங்களுக்கு இதில் வருது. சரியா? ஃபஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேக் இருக்குது. இதுக்கு உள்ள இன்னொரு கேபிள் வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது டைப் சி கேபிள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டைப் சி கேபிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாகவே பேக் ஆகிருக்கு. எஸ், இங்கே நீங்கள் பார்க்கலாம் சின்னதாக ஒரு டைப் சி கேபிள் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா இந்த நாசில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இன்கேஸ் நம்ம டாயோட இது ஏதாவது நம்ம இன்ஃப்ளேட் பண்ணோம் அப்படின்னா கூட இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து அந்த நாசில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாக்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக இப்படி வெளியில் எடுத்தோம்னா இங்கே கீழே பாட்டமில் இப்படி ஓப்பன் ஆகுது. ஆன் பண்ணியே இங்கே உள்ளே இருக்குது. ஏன்னா இது ஆக்சுவலாக அப்படி க்ளோஸ் பண்ணால் தான் அது ஆஃப் ஆகிருக்கும். இங்கே உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு பூட்டு மாதிரி நமக்கு இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து ஐ திங்க் இந்த பிஎஸ்ஐ அந்த யூனிட்லாம் சேஞ்ச் பண்ணுறக்குரிய அந்த பட்டன்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பேக்கில் எதுவும் இல்லை. இங்கே கீழே வந்து இங்கே சின்னதாக வந்து ஒரு எல்இடி மாதிரி நமக்கு லைட் வந்து இங்கே இருக்குது. அதை நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை ஆன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஹோஸை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்து நமக்கு தெரியுது. இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது, 000ன்னு சொல்லிட்டு நமக்கு இல்லை டிஸ்பிளேல இருக்குது. இங்கே கீழேயுமே வந்து ஒரு லைட் எரியுறது நமக்கு தெரியுது. இது பேட்டரியோட அந்த பேலன்ஸை வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு தெரிகிறத நம்ம பார்க்க முடியும். ஒயிட்டில் இருந்ததுன்னா சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம் ஃபுல்லாக. இது வந்து ரெட்டாக மாறிச்சு அப்படின்னா நம்ம வந்து சார்ஜிங்க்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தான் இங்கே இருக்குது. மிச்சப்படி நீங்கள் பேட்டரியை வெளியே எடுக்கிறதுக்கோ எதுக்குமே வந்து இங்கே எந்த டோருமே வந்து நமக்கு இது கொடுக்கல. ஸோ வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஐ திங்க் ஒரு 200 கிராம் வந்து இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் நம்மளோட க்ளவ் பாக்ஸ்குள்ளே சிம்பிளாக இதை ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் வந்து இதோட சைஸுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே வந்து சின்னதாக ஒரு டோர் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ரப்பரில். இந்த ரப்பரை நம்ம புல் பண்ணோன்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சி டைப் கேபிளை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த எண்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட சார்ஜரில் இன்கேஸ் நம்ம காரில் உங்ககிட்ட சார்ஜர் இருக்குது அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு கார் சார்ஜர் வந்து உங்களுக்கு இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். எஸ், இதை பற்றி நம்ம ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஜாப்னு சொல்லி ஒன்று. அதில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளக் பண்ணிவிட்டு உங்களோட சார்ஜிங் போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம காரில் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் அந்த சார்ஜிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கிற ஒரு லைட் வந்து உங்களுக்கு எரியுது. அது வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே ஸ்லோவாக அப்படியே அமர்ந்து வந்து உங்களுக்கு எரியுது. அப்படி இருந்தால் அது வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்லை பவர் ஆன் அப்படின்னா நம்ம இதை எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒயிட் லைட் எரியுறது கான்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு எரியும். ஓகே, அப்போ இதை சார்ஜில் போட்டுக்கிட்டே இதை இன்ஃப்ளேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஃப்ளேட் பண்ண முடியும். ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும், இதை ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 1 வீக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 2 டைம்ஸ் வந்து 4 டயரையுமே நீங்கள் இன்ஃப்ளேட் பண்ணிங்கன்னா 2 தடவை உங்களால் பண்ண முடியும். அப்போ ஒரு 8 டயர் வரைக்கும் இதோட கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் படித்த ஸ்பெக் வரைக்கும். இதே இன்னொன்று 2 வீலரையும் உங்களால் என்ன பண்ண முடியும், இன்ஃப்ளேட் பண்ண முடியும். பட் வேறு இன்ஃப்ளேட்டர்லாம் நமக்கு என்ன அப்படின்னா டேரெக்டாக பவர் லைன் கொடுத்தா தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே உங்களுக்கு ஆன் ஆகும் இல்லையா. பட் இதில் பேட்டரி பேக்கப் இருக்கிறதுனால காரோட சப்போர்ட்டே இல்லாமல் நீங்கள் உங்களோட சைக்கிளையோ 2 வீலரையோ ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், காற்று வந்து உங்களால் ஃபில் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்குது. நான் சொன்னேன், இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஆன் ஆயிடுது. இந்த ரவுண்டில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம டவுன் பண்ணோம் அப்படின்னா
இங்கே இருக்கிற இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு மாறுது. இப்போ 32, 31 இப்படி இருக்குது இல்லையா? இது பிஎஸ்ஐயில் வந்து இப்போ இருக்குது. நமக்கு எவ்வளோ ப்ரெஷர் நமக்கு வேணுமோ அதை வந்து நம்ம வச்சுட்டோன்னா பிளிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் கூட நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று, இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா மோடை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது ஒரு சைக்கிள் மோடு, பைக் மோடு, கார் மோடு, அதுக்கப்புறமா வந்து ஒரு பால் மோட் அப்படின்னு என்னென்னா டாய்ஸை வந்து நம்ம பண்ணுறதுக்கு அதுக்குரிய ப்ரீசெட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வச்சுருக்காங்க. நத்திங் பட் என்ன ஆகுது அப்படின்னா இது 33 இருக்குது, 45 இருக்குது, 24 இருக்குது, இதுக்கு வந்து 25 அப்படின்னு சொல்லியிருக்கு. மிச்சபடி இது நீங்கள் எந்த மோடில் வச்சு வேணாலும் எந்த ரீடிங்கில் வச்சுட்டு வேணாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், இன்ஃப்ளேட் பண்ண முடியும். உள்ளே இருக்கிற ப்ரெஷரில் கான்ஃபிகரேஷனில் ஏதாவது மாறுமா அப்படின்னு கேட்டால் அது ஒன்றுமே கிடையாது. இதை தான் வந்து ப்ரீசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று, இதில் வந்து ஒரு லைட்டோட பட்டன் இருக்குது. இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை ஒரு இடம் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரு லைட் வந்து க்ளோ ஆகுது. இங்கேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இன்னொரு இடம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வார்னிங் லைட் மாதிரி பிளிங்க் ஆகி வருது. அப்போ நம்ம ஹைவேல எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு வார்னிங் லைட் காமிக்கிறதுக்காக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிடுது. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாகவுமே நமக்கு இதில் இருக்குது. இப்போ நம்ம காருக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம கார் மோடில் நம்ம வச்சுக்கலாம். கார் மோடில் நம்ம வச்சுட்டு 25 அப்படின்னு சொல்லி பாரில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், 2.5 பாரில் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த யூனிட்டை வந்து மாற்றுறதுக்கு இந்த சைடில் அந்த ப்ரீசெட்டோட பட்டனை ஒரு டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற அந்த மோடு மாறுது. அதாவது சைக்கிள், 2 வீலர், கார் அப்படிங்கிற மோடு மாறுது. பட் அதையே லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த யூனிட்டை வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது இங்கே பிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி இருக்குது. இது நான் வந்து என்ன பண்ணுறேன், லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அது பாராக மாறிடுச்சு. மறுபடியும் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து கேபிஏ, கிலோ பாஸ்கல் அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் வந்துருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோன்னா பிஎஸ்ஐ. ஸோ நமக்கு வந்து பிஎஸ்ஐயில் தான் மோஸ்ட்லி நம்மளோட இந்தியாவில் பெட்ரோல் பங்க் போனால் நம்ம பிஎஸ்ஐயில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ பிஎஸ்ஐயில் இப்போ 0ன்னு இருக்குது. அதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். நமக்கு தேவை வந்து 35 வேணும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், 33 வேணும் நம்மளோட காருக்கு. ஸோ 33 வச்சுட்டு விட்டுட்டோன்னா அது பிளிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்னவா மாறிடுது அப்படின்னா 0வா மாறிடுது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட கரண்ட் ரீடிங்கை வந்து இது காமிக்கும். இப்போ என் காரில் வந்து இதை நான் மாட்டுறேன். ஸோ இதை மாட்டுறதுக்கு இங்கே முன்னாடி டேரெக்டாகவே எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரூ பண்ணலாம். நீங்கள் மேலே வச்சுட்டு இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் ஸ்க்ரூ ஆகுது. நல்லாவே டைட்டாக நம்ம ஸ்க்ரூ பண்ணிடுவோம். எஸ், ஸ்க்ரூ பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே நமக்கு ஆக்சுவல் ரீடிங் வந்து நமக்கு காமிக்குது. இதுலையும் கூட நீங்கள் பார்க்கலாம் 34 அப்படிங்கிறது. இப்போ கரண்ட்டாக இந்த டயரில் ப்ரெஷர் வந்து 34 நமக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம ஃபுல்லாக 0 பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ 33க்கு ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக காற்றை வந்து நம்ம இறக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி இந்த வீலில் வந்து நைட்ரஜன் யார் தான் ஃபில் பண்ணியிருக்கோம். பட் இருந்தால் கூட டெமோ முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் போயிட்டு நைட்ரஜன் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து 0 பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் நம்ம மாட்டலாம். மாட்டிட்டு இங்கே என்ன ரீடிங் காமிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம ரொம்ப நேரம் அந்த ஹோஸ் எடுத்து விட்டுருந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு சென்டர் பட்டனை லாங்காக ப்ரெஸ் பண்ணோன்னா ஆன் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து 0 PSI வந்து இப்போ நமக்கு காமிக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் நான் காமிக்கிறேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணியாச்சு, கீழே இறக்கி விட்டாச்சு. இப்போ இதை 0லேருந்து 33க்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டாப் வாட்ச் வந்து வச்சுருக்கோம். ரெண்டையுமே சைமல்டேனியஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கு 33க்கு என்ன டைம் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம மானிட்டர் பண்ணுவோம். $33 வந்துருச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சு. ரைட், 33 வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஸ்டாப் ஆகுது. ஓகே, இதை ஸ்டாப் பண்ணணுமா வந்துட்டோம். ரைட், ஸோ இங்கே வந்து 8.04 இருக்குது. கொஞ்சம் டிலே ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 7.8 மினிட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்போது பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு நம்ம வேறு இன்ஃப்ளேட்டர்லாம் நம்ம பார்த்தோம்ல, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் இல்லையா, அதே சைஸ் அதே சவுண்டு தான் வந்து நமக்கு இதுலேயுமே வருது. வைப்ரேஷனும் ஓகேவா வந்து இருக்குது. ஸோ இதில் அந்த ஹீட் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த யூனிட்டில் பெருசாக வந்து ஹீட் இல்லை, இந்த ஹோஸ் மட்டும் வந்து நல்லாவே சூடாகுது. அந்த காற்று போகிற அந்த ஹோஸ் மட்டும் நல்லாவே நமக்கு ஹீட் இருக்குது. மிச்சப்படி யூனிட்டில் எந்தவித சூடு எதுவுமே ஆகலை. இப்போ நம்ம ஜஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம இன்ஃப்ளேட் பண்ணோம். இதில் பேட்டரி எவ்வளோ இருந்தது நமக்கு தெரியாது. இப்போ வந்து ஒரு டயருக்கு நமக்கு ரெட்டு வந்திருக்கு. ஐ திங்க் இதை ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 டயரை 2 தடவை நீங்கள் ரீஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்பெக்கு தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 2 வீலரில் இந்த ஃப்ரண்ட் டயரை நான் 0 பண்ணியிருக்கேன். காற்றை கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டுட்டேன். இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை உள்ளே இன்சர்ட் பண்ணால் 0 வருதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் மவுத்துக்கும் எந்த அட்டாச்மெண்ட்டும் தேவையில்லை. காரோட சேம் மவுத் சைஸ் தான் வந்து நமக்கு இதுலேயுமே இருக்குது. ஒரு தடவை நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆன் ஆகுது. இப்போ வந்து இருங்க ஒரே நிமிஷம். மோடை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா 2 வீலர் மோடுக்கு நம்ம மாற்றலாம். எஸ், இது சைக்கிளு, இது 2 வீலர். 2 வீலருக்கு பாரில் இருக்குது, அதையும் நம்ம என்ன பண்ணலான்னா பிஎஸ்ஐக்கு மாற்றலாம். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா மாறுது. எஸ், பிஎஸ்ஐயில் வச்சுருக்கேன். 0ல் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, இங்கேயும் கூட நான் காமிக்கிறேன். 0ல் நமக்கு இருக்குது. இப்போது ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து இந்த வெஹிக்கிளுக்கு 25 பிஎஸ்ஐ வந்து ஆக்சுவலாக நம்ம வைப்போம். இங்கே நமக்கு பேட்டரியுமே டவுனில் இருக்குது. எவ்வளோ நேரம் வருது, இந்த பேட்டரி நிற்குதா இந்த கண்டிஷனில். இப்போ நமக்கு ஆரஞ்சு வந்து வந்திருக்கு. இப்போ நான் ஆன் பண்ணி எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஸ்டாப் வாட்சும் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டாப் வாட்சும் வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதையும் ஸ்டார்ட் பண்ணுறேன், இதையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 25 எவ்வளோ மினிட்டில் ஃபில் ஆகுது, இந்த ஆரஞ்சில் இருக்கும்போது நமக்கு ஃபுல்லாக ஃபில் ஆகுதா இல்லையா பார்த்துருவோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 25 நான் செட் பண்ணலை. டிஃபால்ட்டாக 33 இருந்தது. அது அப்படியே ஓடினதுனால அது ஸ்டாப் ஆகலை. நானாக மேனுவலாக ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஸ்டாப் ஆச்சையும் மறந்துட்டேன்னா ஓகே. ஸோ 1.43 இங்கே நம்ம காமிக்குது. ஸோ 1.43ங்கிறது மேபி நம்ம 1.3 அப்படி எடுத்துக்கலாம். அப்போ ஒரு 2 வீலருக்கு 0லேருந்து 25 ரீச் ஆகிறதுக்கு 1.5 மினிட்டில் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு ஆகுது. இங்கே நமக்கு ரெட்டில் தான் ஆரஞ்சில் இருந்தது, இப்போ ரெட்டில் வந்து நமக்கு இங்கே இண்டிகேஷன் மாறி இருக்கு. சரியா? அப்போ 2 வீலருக்கு ரொம்ப குயிக்காகவே நமக்கு வந்து என்ன ஆகுது, 0லேருந்து நமக்கு ஃபில்லிங் நடக்குது. ஏன்னா டயரோட சைஸுமே வந்து நமக்கு கம்மி தான். ஃப்ரெண்ட்ஸ், இதோட பெர்ஃபார்மன்ஸை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு காருக்கு நியர்லி 7.5 மினிட்ஸ் வந்து எடுத்தது 0லேருந்து 33 வர்றதுக்கு. 2 வீலருக்கு 0லேருந்து 25 வர்றதுக்கு 1.5 மினிட் எடுத்திருக்கு. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பெருசாக பார்த்த இன்ஃப்ளேட்டரை விட இது வந்து 50% கம்மி அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது நம்ம காருக்கு அது வந்து 2.9 மினிட்ஸில் வந்து 0 to 33 ஆனது ஒரு டெஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்தோம், டிவிஎஸோட இன்ஃப்ளேட்டர். சரியா? அப்போது இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுக்கு பவர் வந்து நம்ம சார்ஜபிளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. வீட்லேயே சார்ஜ் போட்டுக்கலாம், கார்லேயும் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். அப்போ அதாவது மொபிலிட்டியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். உங்களோட க்ளவ் பாக்ஸ்லேயே இதை போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களோட பூட்டை வந்து இது ஆக்குப்பை பண்ணாது. அந்தளவுக்கு ரொம்ப காம்பேக்டாக தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு ப்ராக்டிக்கலான டிவைஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் ஒரு பஞ்சர் ஆகி நடுவில் போய் நிற்கிறோம், 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வித்தின் 10 மினிட்ஸில் இதை ஃபில் பண்ணி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பஞ்சர் ஷாப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக போக முடியும். ஓரளவுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இதோட காஸ்ட் வந்து ஆன்லைனில் நான் வாங்கும் போது எவ்வளோ வந்ததுன்னா, அமேசானில் 2,999 போட்டிருந்தாங்க. 3,000 ருபீஸ் வந்து இதோட காஸ்ட்டு. இது ஷாப்பில் கிடைக்காது. இது வந்து ஒன்லி ஆன்லைனில் சேல் ஆகிற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்கேஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ இந்த ப்ராடக்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் கூட. மீண்டும் அடுத்து வேற ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.